ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களில் பல காரியங்களை உபதேசித்தார், பல காரியங்களை தமது வாயை திறந்து பேசினார். அவைகள் அத்தனையுமே முக்கியமானவைகள் தான். பைபிளில் தீர்க்கதரிசிகள் பேசினது எழுதப்பட்டிருக்கிறது. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தேவன் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசியவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. குறிப்பாக புதிய ஏற்பாட்டுக்கு நாம் வந்தோம் என்றால் தேவாதி தேவன் பேசிய வார்த்தைகள், அவர் இந்த பூமியிலே மனிதனாய் வந்த பொழுது அவர் பேசின வார்த்தைகள் எவ்வளோ அழகாக எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். they have been registered for us. அவைகள் பதிவிடப்பட்டிருக்கிறது நமக்காக. யார் பேசிய வார்த்தைகள்? சர்வ வல்லமை உள்ள தேவன் பேசிய வார்த்தைகள். அதனால தான் நல்ல விதை அப்படிங்கிற தலைப்பின் கீழ் நான் தொடர்ந்து உங்கள் கூட சர்வ வல்லமை உள்ள தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்து பேசிய வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கிறேன். அது கலப்படமில்லாமல் தியானிக்கப்பட வேண்டிய ஒன்று, மறந்துடாதீங்க. நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்ப தேவனுடைய வசனங்களை வளைத்து கொள்ள முடியாது, வளைத்து கொள்ளக்கூடாது. அப்படி வளைத்து கொள்ள யாராவது முயற்சித்தால் அவர்கள் தேவனுடைய கோபத்துக்கு ஆளாவார்கள்னு பைபிளில் இருக்குது. தேவனுடைய வார்த்தையில் ஒன்றையும் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. சரியா? குறிப்பாக இரட்சகராகி இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த வார்த்தைகள், ஜீவனுள்ள அந்த வார்த்தைகள் நம்மை வாழ வைக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால் நோ ராங் இன்டர்பிரிட்டேஷன். கர்த்தருடைய ஊழியக்காரரே, சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றது போல உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடியதான சம்பவங்களுக்கு ஏற்றது போல அல்லது சபையாருடைய மனநிலைக்கு ஏற்றது போல கர்த்தருடைய வார்த்தையை வளைத்து கொள்ள பார்க்காதீர்கள். அது பிரயோஜனப்படாது. சரியா? அதற்கு பேர் தான் வேத புரட்டுன்னு அர்த்தம். ஆகையினால் உத்தமமாய் ஊழியம் செய்ய விரும்புகிறவர்கள் உத்தமமான ஒரு கூட்டத்தை கர்த்தருக்கென்று ஆதாயப்படுத்த விரும்புங்க. அதற்கு ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை அப்படியே போதிக்க வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு அந்த நல்ல விதை அப்படிங்கிற தலைப்பின் கீழ் லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் குறிப்பாக 31, 32 இந்த 2 வசனங்களை நான் உங்களுக்கு தியானிக்க போகிறேன். அப்போஸ்தலனாகிய பேதுரு உண்மையாகவே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் இல்லையா? ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னாங்க, நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. ஸோ ஒரு சிறந்த அப்போஸ்தலன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலன் பீட்டர், பேதுரு. பேதுருவை பார்த்து கர்த்தர் சொன்னதான ஒரு முக்கியமான வார்த்தையை தியானிக்க போகிறேன். இந்த வார்த்தை நமக்கு பிரயோஜனமானது. அதனால்தான் நமக்காக சத்திய வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சரியா? நான் வாசிக்கட்டுமா? 31, 32 பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். சீமோனை பார்த்து, சீமோன் பேதுருவை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க? சீமோனே சீமோனே, 2 முறை. ஏதோ ஒரு முக்கியத்துவம் இந்த வார்த்தைகளுக்கு தான் இப்படி 2 முறை அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. சரியா? ஸோ சீமோனே சீமோனே, சாத்தான் உங்களை சோதிப்பதற்கு. எப்படி சோதிப்பதற்கு? கோதுமையை சுளகினால் புடைப்பது போல. சரியா? கோதுமையை சுளகினால் புடைப்பது என்பது அந்த கோதுமையை நெருக்கிறோம், உடைச்சு எடுத்துகிறோம். சோதிப்பது போல உங்களை சோதிப்பதற்கு உத்தரவு வாங்கி கொண்டான். நல்லா கவனிச்சுட்டு வாங்க. அடுத்த வார்த்தை, நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். பியூட்டிஃபுல்லான வார்த்தை. பொதுவாக இதை நம்ம அப்படி மேலால் தியானம் பண்ணிட்டு போயிடுவோம். சாத்தான் சோதிப்பதற்கு உத்தரவாகி கொண்டான்ப்பா,
நான் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். அதோடு நம்ம அதுக்குள்ளே போக மாட்டோம். ஆனால் இதோடைய கான்டெக்ஸ்ட் வித்தியாசமானது, இதனோட அடிப்படை வித்தியாசமானது. ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, சாத்தான் உங்களை, எ ப்ளூரல் வேர்ட், உங்களை. அப்போது அது அவருடைய சீஷர் கூட்டம் முழுவதையுமே குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினார்களோ அவங்க எல்லாரையுமே குறிக்குது. அவர் பூமியில் வாழ்ந்த நாட்களில் யாரெல்லாம் அவருடைய ஃபாலோவர்ஸாக அவரை பின்பற்றி அவருடைய சீஷராக இருந்தார்களோ அவங்க எல்லாரையுமே இது குறிக்குதுங்க, குறிக்குது. ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, உங்களை சோதிப்பதற்கு உத்தரவு வாங்கி கொண்டான். சரியா? நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். இது அகைன் சிங்குலர். நல்ல கவனிங்க, உங்கள் எல்லாரையுமே சோதிக்கும்படி உத்தரவு வாங்கி கொண்டான். நான் உன் விசுவாசம், பேதுருவின் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு, ஒண்டர்ஃபுல்லான வார்த்தை பாருங்க, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரர் எல்லாரையும் ஸ்திரப்படுத்து. ஹல்லேலூயா. எ லீடர்ஸ் குவாலிஃபிகேஷன். இதுதான் உண்மையான ஒரு தலைவனுடைய என்ன சொல்கிறது, குவாலிஃபிகேஷன். ஒரு தலைவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும், ஒரு சிறந்த ஊழியக்காரன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும், ஆண்டவருடைய நோக்கம் என்ன. சோதனை எல்லாருக்கும் வருது, எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் வரதான் செய்யுது. தேவன் சோதனையில் உள்ள ஜனங்களை விடுவிப்பதற்காக தம்முடைய ஊழியக்காரரை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துகிறார். நல்லா கவனிச்சுட்டு வாங்க. அநேகரோடு தேவன் முகமுகமாய் பேசுவதில்லை, எல்லாரோடும் ஆண்டவர் பேசுவதில்லை. இன்னும் ஆழமாக சொல்ல போனால் எல்லாரும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கக்கூடியவர்களாக இல்லை. கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் எல்லோரோடும் பேச விரும்புகிறாங்க. இரவும் பகலும் அவருடைய சத்தம் பூமியின் கடைசி பரியந்த கேட்டுட்டு தான் இருக்குது. ஆனால் எத்தனை பேருடைய காதுகளில் அது விழும், எத்தனை பேரால் அதை உணர்ந்து கொள்ள முடியும்? ரொம்ப முக்கியமான வார்த்தை. தேவன் பேச விரும்புகிறார். எத்தனை பேரால் அதை கேட்க முடியும்? எத்தனை பேருடைய செவிகள் அதை கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறது? ரொம்ப ரேர் இல்லையா? தேவனோடு கூட நெருங்கிய உறவு உள்ளவர்கள் அவருடைய சத்தத்தை கேட்கலாம். சத்தத்தை எல்லாரும் கேட்கணுன்னு தான் விரும்புகிறோம். சரியா? அப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, எல்லாரும் சோதிக்கப்படுவார்கள். நான் உன்னை குறித்து அதிக கரிசனை உள்ளவனாக இருக்கிறேன். ஏன் தெரியுமா? நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரர் எல்லாரையும் ஸ்திரப்படுத்துப்பா. எத்தனை மேன்மையான ஒரு ஊழியத்தை கர்த்தர் பேதுருவின் கைகளில் கொடுத்துருக்காங்க பாருங்க. நான் உனக்காக வேண்டிக் கொள்வேன். யூ ஆர் த சோசன் வெசல். நீ தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். நான் உனக்காக வேண்டிக் கொள்வேன் பேதுருவே. உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நான் உனக்காய் பிரயத்தனம் பண்ணுவேன். நான் உனக்காக தேவனுடைய வலது பக்கத்தில் பரிந்து பேசிக்கொண்டே இருப்பேன். நீ நிச்சயமாக குணப்பட்டுருவ. நீ குணப்பட்ட பின்பு, கவனிக்கிறீங்களா? நீ குணப்பட்ட பின்பு, நீ சீர் அடைந்த பின்பு, நீ பலப்பட்ட பின்பு, நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் உன் கைகளில் இருக்க. என்ன தெரியுமா? உன் சகோதரர் எல்லாரையுமே பலப்படுத்த வேண்டும். உன் சகோதரர் எல்லாரையுமே நீ ஸ்திரப்படுத்த வேண்டும். ஒண்டர்ஃபுல்லான வார்த்தைங்க, ஒரு அருமையான வார்த்தை. ஒரு குடும்ப தலைவன் பொறுப்புள்ளவனாக இருக்கிறான். ஒரு கர்த்தருடைய பிள்ளையனுடைய குடும்பத்தில் அந்த குடும்ப தலைவனுக்கு கர்த்தர் பொறுப்பை கொடுக்குறாங்க. என்ன பொறுப்பு? அந்த குடும்ப தலைவன் தன் குடும்பத்தை கர்த்தருக்குள்ளாக ஸ்திரப்படுத்த வேண்டும். சாத்தான் என்பவன் எல்லாரையுமே சோதிக்கிறான். இந்த பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் சோதிப்பது தான் அவனுடைய வழக்கம். அவனுடைய வேலையே தேவனுடைய பிள்ளைகளை எப்படியாயிலும் விசுவாசத்தை விட்டு திருப்புவது. ஏன்னா விசுவாசம் ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே உங்களோட கூட அதை பற்றி பேசியிருக்கிறேன். விசுவாசம் என்கிற வார்த்தை இருக்குதே, அது நம்பிக்கை என்கிற வார்த்தையிலிருந்து வந்தது மாத்திரமல்ல.
பைபிளில் ரொம்ப அழகாக போட்டிருக்குல்ல, நம் நம்பிக்கையின் நிச்சயம். நம்பிக்கை மாத்திரம் விசுவாசம் அல்ல, இந்த விசுவாசத்துக்குள் உண்மையும் இருக்கிறது, ஃபெய்த்ஃபுல்னஸும் இருக்கு. ஹோப், ஃபெய்த்ஃபுல்னஸ். நல்லா கவனிச்சுட்டு வாங்க. விசுவாசம் என்னும்போது அதில் தேவன் மேலே வைக்கிற நம்பிக்கையும் இருக்குது, தேவனுக்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும் என்கிற அர்த்தம் என்கிற பொருளும் அதற்குள்ளே இருக்கிறது. சரியா? அதான் ஃபெய்த். ஸோ ஃபெய்த் அண்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ் ரெண்டுக்குமே எபிரேய மொழியில் ஒரே வார்த்தை தான் பயன்படுத்தப்படுகிறது, விசுவாசம். ஃபெய்த்ஃபுல்னஸுக்கும் விசுவாசம்தான். சரியா? ஆகையினால இது ரொம்ப முக்கியம். இந்த விசுவாசத்திலிருந்து தான் சாத்தான், பேய்கள் நம்மை விலக செய்ய பார்க்கிறது. அதனால தான் என்ன பண்ணுது, சோதிக்குது. அநேக நேரம் கோதுமை சுலகினால் புடைப்பது போல பிரச்சனைகள் வருது. சரிங்களா? நல்லா கவனிச்சுட்டு வாங்க. ஒரு உண்மையான தேவனுடைய ஊழியக்காரன், ஒரு உண்மையுள்ள தேவனுடைய பிள்ளை, ஒரு குடும்ப தலைவன் தன் மனைவியையும் பிள்ளைகளையும் நடத்துவதற்கு தன் கரங்களிலே பொறுப்பை வைத்திருக்கிறவன், ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன், ஒரு மேய்ப்பன், ஒரு பெரிய சபைக்கு உத்தரவாதியாக இருக்கிறவர். நல்லா கவனிச்சுட்டு வாங்க. அவங்களுடைய பொறுப்பு என்ன, அவங்களுடைய கடமை என்ன? தான் குணப்பட்ட பின்பு, தான் பலப்பட்ட பின்பு மந்தையை பலப்படுத்த வேண்டும். நிறைய ஆழமான காரியங்களை நான் உங்க கூட பேச போகிறேன் சார். நிறைய மேய்ப்பர்கள் பலப்படாமையே மந்தையை பலப்படுத்தலான்னு பார்க்குறாங்க, தாங்கள் குணப்படாமலே மந்தையை குணப்படுத்தலான்னு பார்க்குறாங்க, அவங்களே பாவத்துக்கு அடிமைகளாக இருந்து கொண்டு ஜனங்களுக்கு விடுதலையை கொடுக்கலான்னு பார்க்குறாங்க. அது நடக்காது, அது ஒரு நாள் நடக்காது. இங்கே ஆண்டவர் பேதுருவையே பார்த்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. குடும்ப தலைவரே, நீங்கள் முதலாவது குணப்பட்ட பின்பு தான் உங்கள் பிள்ளைகளை ஸ்திரப்படுத்த முடியும். கவனிக்கிறீங்களா? நீங்கள் முதலாவது பலப்படணும் கர்த்தருக்குள்ள. உங்கள் குடும்பம் சோதிக்கப்படலாம், உங்கள் முழு குடும்பமும் சாத்தானால் சோதிக்கப்படலாம், உங்கள் உத்தமம் சோதிக்கப்படலாம். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். எதற்காக? உங்கள் குடும்பத்தை நீங்கள் பலப்படுத்தணும். நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாக இருந்து, நீங்கள் குணப்பட்டு, நீங்கள் உண்மையாய் மனம் திரும்பி, நீங்கள் உண்மையான தேவனுடைய பிள்ளையாக இருக்கும்போது கர்த்தர் உங்களை கொண்டு உங்கள் குடும்பத்தை ஸ்திரப்படுத்துகிறாங்க, உங்கள் குடும்பத்தை பலப்படுத்துகிறாங்க. சாட்சி இல்லாத ஒரு தகப்பன் நல்ல பிள்ளைகளை உருவாக்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களா? அடிச்சிடலாம், திருத்திடலாம், சர்ச்சுக்கு போடான்னு சொல்லிடலாம். சில பேர் பாருங்கள், அவங்க லைஃப் நல்லா இருக்காது, ஆனால் பிள்ளைகளுக்கு உபதேசம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. என்னென்ன சர்ச்சுக்கு போங்க, அங்கே போங்க, சர்ச்சில் போங்க. இவங்க சர்ச்சுக்கு வரமாட்டாங்க, இவங்க சர்ச்சுக்கு போக மாட்டாங்க, இவங்க சபைக்கு போக மாட்டாங்க. என்ன உபதேசம் பண்ணுவாங்க? சபைக்கு ஒழுங்கா போ, பாஸ்டர் சொல்கிறத ஒழுங்காக கேளு அப்படின்னு பிள்ளைகளுக்கு. பிள்ளைங்க என்ன நினைப்பாங்க நமக்கே தெரியும். கவனிக்கிறீங்களா? நாம் முதலாவது குணப்படணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க? உங்கள் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உங்களுக்காக அவர் வேண்டிக் கொள்கிறார். பாஸ்டர்ஸ், எவாஞ்சலிஸ்ட், அப்போஸ்தலர்ஸ், அப்போஸ்தலரே, சுவிசேஷகர்களே, மெய்ப்பர்களே, தீர்க்கதரிசிகளே, போதகர்களே, தேவன் உங்களை முதலாவது குணப்படுத்த விரும்புகிறார். He wants to strengthen you first of all. நீங்க பலப்படாம உங்க மந்தையை பலப்படுத்த முடியாது, நீங்க குணப்படாம உங்க மந்தையை குணப்படுத்த முடியாது. கவனிக்கிறீங்களா? ஸோ அதில் உங்களுக்கு நல்மனசாட்சி இருக்கணும். உண்மையாகவே தேவன் என்னை பலப்படுத்தி இருக்கிறார், உண்மையாகவே என் ஆண்டவர் என்னை ஸ்திரப்படுத்தி இருக்கிறார், நான் ஸ்திரப்பட்டிருக்கிறேன். அந்த நல்மனசாட்சி இருக்கணும், அந்த நல்மனசாட்சி இருக்கணும். இந்த நல்மனசாட்சி இல்லாமல் ஜனங்களை பலப்படுத்த முடியாதுங்க, ஜனங்களை பலப்படுத்த முடியாது. கர்த்தர் உங்கள் கரத்தில் அந்த பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க. சாத்தான் ஒரு சமுதாயத்தையே சோதிக்கும்படிக்கு அவன் உத்தரவு வாங்கி கொண்டு வருகிறான். கர்த்தரோ அதிலே தம்முடைய உத்தமமான ஊழியர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை பலப்படுத்தி அவர்கள் மூலமாக அந்த சொசைட்டியவே காப்பாற்ற விரும்புகிறார். கவனிக்கிறீங்களா?
எத்தனை உத்தமமான வார்த்தை, எத்தனை அழகான வார்த்தை, உண்மையான வார்த்தை. பேதுரு தேவனை தெரிந்து கொண்டவர். தேவன் பேதுருவை தெரிந்து கொண்டார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொன்னாங்க. கவனிக்கிறீங்களா? அப்போது இது எப்பொழுதுமே பரலோகத்தின் வழக்கமாக இருக்கிறது. பாருங்க, தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரங்களை அவர் குணப்படுத்துகிறார், தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஏன்? அவர்கள் ஒரு உத்தமமான கூட்டத்தை கர்த்தருக்காக ஆயத்தப்படுத்த வேண்டும். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. பேதுருவே, நீ பலப்பட்ட பின்பு உன் சகோதரரை பலப்படுத்து. குடும்ப தலைவரே, தகப்பனே, நீங்க குணப்படணும். தலைவியே, குடும்பத்தை நடத்துகிற அழகான சகோதரிகளே, நீங்க பலப்படணும், நீங்க குணப்படணும். அப்பதான் பிள்ளைகளை குணப்படுத்த முடியும். கர்த்தர் உங்களுக்காக தேவனுடைய வலது பக்கத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நீங்க வீணா போயிட்டீங்கன்னா குடும்பம் வீணா போயிடும். தலைவன் வீணா போயினா தொண்டர்கள் வீணா போயிடுவாங்க. மெய்ப்பெண் வீணா போயிட்டா, மெய்ப்பெண்ணுக்குள்ள பொருளாசை வந்துட்டா அந்த சபை முழுக்கும் பொருளாசை வந்துடும். மெய்ப்பெண் உலகத்தின் பக்கம் சார்ந்து விட்டா சபை உலகத்தின் பக்கம் சார்ந்து விடும். கர்த்தர் சொல்றாங்க, நீ குணப்பட்ட பின்பு நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொள்வேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. ஹல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய ஊழியக்காரரே, நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்கிற வார்த்தை இதுதான். If you are not strengthened, you cannot strengthen anyone. வேணா ஒரு பெரிய கூட்டத்தை நம்ம கூட்டலாங்க, நல்ல ஆடல் பாடி ஆராதனை பண்ணி எப்படி எப்படிலாம் ஜனங்களை கூட்ட முடியுமோ கூட்டிடலாம். ஆனால் நடத்தணுமே, அவங்கள பலப்படுத்தணுமே, அவங்கள ஸ்திரப்படுத்தணுமே. ஆசை வார்த்தைகளை காட்டி ஜனங்களை கூட்டுவது ஊழியம் அல்ல. சத்தியத்தை பிரசங்கித்து ஜனங்களை தேவராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்துவது தான் உண்மையான ஊழியம். நமக்கு உண்மையாகவே எல்லாரும் ரட்சிக்கப்படணும், கூட்டம் வரத்தான் வேணும், சபை நிரம்பணும். அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்தார். எஸ், கூட்டம் தேவைதான், ஜனத்தொகை தேவைதான், ஜனப்பெருக்கம் தேவைதான். ஆனால் உத்தமமான ஜனப்பெருக்கம், அத்தனை பேரும் தேவ ராஜ்யத்துக்குள்ளே நுழையக்கூடியதான அந்த உத்தமமான ஊழியம். ஸோ அது எப்போ நடக்கும்? ஒரு ஊழியக்காரன் பலப்பட்ட பின்பு தான், ஒரு தகப்பன் பலப்பட்ட பின்பு தான், தாய் பலப்பட்ட பின்பு தான் பிள்ளைகளை பலப்படுத்த முடியும். கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார். அவர் நம்மை பலப்படுத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் பலப்படுவதற்கு ஒப்பு கொடுங்க. சரியா? இன்னும் நம்முடைய லைஃப்பில் பாவம் இருக்குது, பொருளாசை இருக்குது, எண்ணங்கள் வித்தியாசமாக இருக்குது, நோக்க வித்தியாசமாக இருக்குன்னா ஆண்டவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு என் நோக்கத்தை மாற்றுங்க ஆண்டவரே, என்னை சீர்படுத்துங்க ஆண்டவரே, என்னை ஸ்திரப்படுத்துங்க, நான் என் சகோதரரை பலப்படுத்தும்படி என்னை பலப்படுத்துங்கன்னு சொல்லி ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாக நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய உண்மையும் இரக்கமும் உள்ளவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, இந்த இனிமையான வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இது உண்மையுள்ள வார்த்தை, சத்தியமுள்ள வார்த்தை. அப்பா, பேதுருவை பார்த்து சொன்னீங்க, நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. காரணம், சாத்தான் உங்கள் எல்லாரையும் சோதிக்கும்படி உத்தரவு வாங்கி கொண்டான். இந்த வார்த்தை என்னோடு பேசி இருக்கிறதப்பா, எங்களோடு பேசி இருக்கிறதப்பா. இந்த கடமையை உணர்ந்தவர்களாக நாங்கள் தகப்பனே உமக்கு ஊழியம் செய்ய நீர் எங்களுக்கு கிருபை செய்தருளும். குடும்பத்தின் தலைவர்கள், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்ப தலைவர்கள், குடும்ப தலைவிகள் தங்கள் பிள்ளைகளுக்கு முன்பு, தங்கள் சகோதரருக்கு முன்பு சாட்சி உள்ளவர்களாய் வாழ, அவர்கள் குணப்பட்ட பின்பு பிள்ளைகளையும் குணப்படுத்த, அவர்கள் ஸ்திரப்பட்ட பின்பு பிள்ளைகளையும் ஸ்திரப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வீராக. எல்லா துதியும் கனமும் மகிமை நாங்கள் உங்களுக்கு ஏறெடுக்கிறோம். எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.